அனைத்து போக்குவரத்து ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் சிங்காரம் பணிவான வணக்கத்துடன் இந்த வீடியோ அப்லோட் செய்கிறேன். இந்த வீடியோ இன்று வாயு கூட்டம் மற்றும் உளுந்தூர்பேட்டையில் ஒரு சிறு திருமண மண்டபத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. காலை 9 மணிக்கு விருத்தாச்சலம், 11 மணிக்கு நெய்வேலி, 2 மணி உளுந்தூர்பேட்டை, மாலை 5 மணி விழுப்புரம். முதலாக ஒரே நாளில் 4 கூட்டங்களில் ஒரு சிறு கூட்டங்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், விழுப்புரம் மாவட்டம் மற்றும் அந்த வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் இவை அனைத்திலும் விழுப்புரம் போக்குவரத்து கழகம் அமைந்துள்ளது. தலைமையகம் விழுப்புரம் மற்றும் வேலூர் மண்டலம், திருவண்ணாமலை மண்டலம், காஞ்சிபுரம் மண்டலம் என்று விழுப்புரம் மண்டலம் என்று 4 மண்டலமாக உள்ளது. கடலூர் மண்டலம் என்று பல்வேறு மண்டலங்கள் உள்ளது. இவை அனைத்து ஓய்வு பெற்றவர்கள் ஒரு இடத்தில் கூட்டுவது என்பது மிகவும் சிரமம். அவர்களின் நலனை கருதி நம்மளுடைய உறுப்பினர் சேர்க்கை ஏற்கனவே நான் பலமுறை கூறியிருக்கிறேன். 6 மாதத்துக்கு முன்பு வெறும் 4000, இன்று அதனுடைய உறுப்பினர் எண்ணிக்கை 21,000 கடந்து விட்டது என்று கூறியிருக்கிறேன். அவை இப்போது 2 டேஸ் முன்னாடி 12ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற ஒரு ஓய்வு பெற்றவர்களின் கூட்டத்தில் கிட்டத்தட்ட 280 பேர் புது மெம்பர் சேர்ந்துள்ளார்கள். அதே மாதிரி அனைத்து இடங்களிலும் சிறு கூட்டங்களை கூட்டி நம்மளுடைய அனைத்து சட்ட நடவடிக்கையும் எடுத்து கூறி நம்ம எவ்வாறு அனைத்து பலன்களையும், எவ்வாறு டிஏ உயர்வு ஒரு பகுதியை பெற்றோமோ மீதமுள்ள பகுதியையும், அரியரையும் மற்றும் செட்டில்மெண்ட் டிஃபரன்ஸ், 80 வயசுக்கு மேலே உள்ளது, ஹெல்த் இன்சூரன்ஸ், சேமநல நிதி இவை அனைத்தையும் பெறுவதுடன் அவற்றுக்கு உரிய நிதியையும் அரசிடமிருந்து தமிழக அரசு வருடாந்திர பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், நேரடியாக பென்ஷன் ட்ரஸ்ட்டுக்கு. இவை அனைத்தும் நம்மளுடைய பிரதான நோக்கங்கள். அவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு நாம் அனைத்து சட்ட நடவடிக்கையும் விரைவாக முடிப்பதற்கான வழிமுறையையும் விரிவாக நேரடியாக உங்களிடம் சொல்வதற்கு வந்திருக்கிறேன். ஆகவே அனைவரும் அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள், குறிப்பாக இன்று 9 மணிக்கு விருத்தாச்சலம் பகுதியில் உள்ளவர்கள், 11 மணிக்கு நெய்வேலியில் உள்ளவர்கள், 2 மணிக்கு உளுந்தூர்பேட்டை அது சுற்றுப்புறம் உள்ளவர்கள், 5 மணிக்கு விழுப்புரம் அது சுற்றுப்புறம் உள்ளவர்கள் அனைவரும் தயவு செய்து வந்து எங்களை உற்சாகப்படுத்தி எங்களிடம் உறுப்பினராக வேண்டும் என்று, கோவை பேரவையில் உறுப்பினராக வேண்டும், கோவை பேரவையில் அங்கத்தினராக உள்ள விழுப்புரம் திரு மோகன் அவர்கள் நடத்தும் யூனியனில் உறுப்பினராக சேர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி அன்புடன் வருக உறுப்பினராகுக. நாம் ஒன்றுபடுவோம், ஒருங்கிணைவோம், அனைத்து உரிமைகளையும் அரசு ஊழியர்களுக்கு இணையாக பெறுவோம் என்று சூளுரைப்போம். நன்றியுடன் சிங்காரம்.